வணக்கம் மக்களே, நீங்கள் மணாலி பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக சொல்லியிருப்பேன். பார்ட் 1 மணாலி எப்படி ரீச் ஆகணுன்றதை பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் டிசம்பர் 27 அன்றைக்கி, அதாவது டே 1 மணாலியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்த இடம் பார்த்திங்கன்னா கீர்கங்கா ட்ரெக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க, பிளான் பண்ண மாட்டீங்க. பட் ரொம்பவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த ட்ரெக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புண்டர்லேருந்து வந்திருந்தோம். புண்டரில் காலைல கிளம்பி மத்தியானம் வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். ட்ரெக் வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 10-11 மணி போல் ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு போல் ஒரு முக்கால்வாசி கம்ப்ளீட் பண்ணி கேம்புக்கு போயிட்டோம். ஏர்லி மார்னிங் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக மேலேயே போயிடலாம். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா செம்ம குளிருக்கு ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்துட்டோம். ஒரு 4-5 லேயர் போட்டு டே 2 காலைல பார்த்திங்கன்னா ட்ரெக் டவுன் பண்ணி மால் ரோடு போகலான்ட்டு தான் எங்களோட பிளானு. ஸோ சூரியனை காலைல ட்ரெக் டவுன் பண்ணும்போது பார்த்தோன்னே தான் உயிரே வந்துச்சு. ஸோ போகிற வழில பார்த்திங்கன்னா மேகிலாம் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த வந்து பிளேஸ் பார்த்திங்கன்னா மணிகரன். செகண்ட் பார்த்திங்கன்னா ராஃப்டிங் பண்ணோம். செம்ம குளிர். வழியாக ட்ரௌசர்லாம் நனைஞ்சு ராஃப்டிங்கை முடித்து மால் ரோடெலாம் சுற்றி பார்த்துட்டு டே 2 வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டோம். செம்ம குளிர். அப்புறம் டே 3 காலைல பார்த்திங்கன்னா சொலாங் வேலி போயிருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்பிடுங்க, ஏன்னா நிறையா கார் போகவே டிராஃபிக் ஆகிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் போகிறது பெட்டர். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த கேபிள் காரு ரோப் இது பண்ணியிருந்தோம். ரொம்பவே ஹைட்டாக இருந்துச்சு, ரொம்பவும் அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்கீயிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடிங்லாம் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஸ்னோவில் கொஞ்சம் பசங்களோடலாம் ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் ட்ரைபல்ஸ் மாதிரி இதெல்லாம் ட்ரெஸ் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் போக ஆரம்பித்தோம். டே 4 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரூம் பக்கத்துலேயே புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடிம்பாதேவி டெம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே அண்ட்ரேட்டடான இந்த பிளேஸ் வந்து 96 படத்தில் வரும், ஜாக்னி வாட்டர் ஃபால்ஸு. இது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுக்கு ட்ரெக் பண்ணி போயிருந்தோம். இதோட வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இது போனீங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்க, மஸ்ட்டு வாட்ச்சு. ரொம்ப அழகாக ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு.